அரை கப்பு ப்ரௌன் கொண்டைக்கடலையும் முதல் நாள் ராத்திரியே தண்ணியில் ஊற வச்சுட்டு இப்போ காலையில் ப்ரெஷர் பேனில் நல்லா ஒரு 12 நிமிஷம் வேக வச்சுட்டேங்க. நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இதோட சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதையே சேர்த்துக்கிறேன், வேக வச்ச தண்ணியை. இதிலே கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அரைக்கிறதுக்கு அரை கட்டு கொத்தமல்லி தழை, 2 சிவப்பு மிளகாய், 2 பல் பூண்டு, வெங்காயம், தக்காளி, உப்பு கூட இதிலே சேர்த்துடலாம். இப்போ தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதெல்லாம் மிக்சியில் ஒன்றா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதில் ஆல்ரெடி வெந்த சன்னாவாக இருந்தாலும் இப்போ சக்கரவள்ளி கிழங்கு அப்படியே தான் போட்டிருக்கேன். இதோட இந்த அரைச்ச இதை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்த பிறகு மறு கொதிர்ந்துச்சு. மூடியால் மூடிட்டு வெயிட் வச்சிடலாம். மூடியால் மூடிட்டு வெயிட் வச்சுட்டேன். தண்ணியில் நல்லா குறைச்சி வச்சிடணும். குறைச்சி வச்ச பிறகு இது இன்னொரு 10 நிமிஷம் வேகணும். வெயிட் வச்சு 10 நிமிஷம் கழித்து மூடியை திறந்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. சக்கரவள்ளி கிழங்கு வெந்திருக்கான்னு பாருங்கள். 1 2 மசிச்சு அதிலே சேர்த்துட்டு இன்னும் ஒரு தடவை கொதிக்க வச்சா இந்த கிரேவி ரெடி. ப்ரௌன் சன்னா சக்கரவள்ளி கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் ஃப்ரீ குக்கிங் நிறைய பண்ணலாம். டயட் கான்ஷியஸாக இருக்கிறவங்க, ஆயில் இல்லாத சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணலாம்.